வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃபேஸ் கிரீம் தான் ரெடி பண்ண போறாங்க. இத ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே வைரல் ஆயிக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான ஒரு பிளாக் கலர்ல ஃபேஸ் பேக் ரெடி பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, நம்ம வெயில்ல போயிட்டு வந்த டேன் ரிமூவ் ஆகும். அதே மாரி நம்மளுக்கு முகத்துல இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு 100% சொல்யூஷன் கொடுக்குங்க. இப்ப நம்ம வந்து ஒரு அடிகனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கின்னுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் முகத்தில், கை, கால் எதில் வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாங்க. இது ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங்காக நம்மளுக்கு இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு கை கால்லாம் வந்து கருகருன்னு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் கூட நிறையவே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன் 2 டீஸ்பூன். இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணுங்க. வெயிலில் போயிட்டோம் அப்படின்னா கண்டதெல்லாம் அந்த ஐஸ்கிரீம் இந்த மாதிரிலாம் சாப்பிடாம இளநீ குடிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நொங்கு சீசன் வந்துருச்சு. அதனால நீங்கள் வந்து நொங்கு வாங்கி சாப்பிடலாம். அந்த நொங்கு தோல் இருக்கு பாருங்க, அதை வந்து கீழே போட்டுறாதீங்க. அதை வந்து நீங்கள் அப்படியே வந்து முகத்தில் வந்து தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு ஃபேஸை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து பிரைட் ஆகும். வெயிலில் போயிட்டு வந்த டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம இயற்கையாகவே நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாத்துக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அந்த டைமை கொடுக்கறது தான் நம்மளுக்கு வந்து இருக்க மாட்டேங்குது. அந்த டைம் தான் நம்மளுக்கு இருக்க மாட்டேங்குது. ஆனால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின் எப்பயுமே நல்லா பிரைட்டாக ஒயிட்னிங்காக இருக்கும். வயசானாலுமே அந்த சுருக்கங்கள்லாம் வராமல் இருக்குங்க. பாருங்கள், நம்ம வந்து நல்லா வறுத்துக்கலாம். கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை கடாயிலேயே வைக்காம நீங்க வந்து வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கோங்க. பாருங்க, ஒரு தட்டுல வந்து ஆற வச்சிடலாம். பாருங்க, நெருப்பெல்லாம் இருக்கு இல்லையா? இது வந்து நீங்க அந்த கடாயிலேயே வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாவே வெள்ளையா மாறிடும். வெள்ளை பூத்த மாதிரி சாம்பல் மாதிரி ஆயிடும். அதனால நல்லா வந்து அகலமா இருக்கிற தட்டா பார்த்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க. இது ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஃபேஸ் பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து செய்து வச்சுக்கலாம். ஏன்னா இது அடிக்கடி நம்ம வந்து மஞ்சளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை இல்லையா? அதனால இது வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து தேவையான அளவு ஒரு மாதத்துக்கு இல்லை அப்படின்னா இது கெட்டு போகாது. இந்த மஞ்சள் தூள் வந்து நம்ம வறுத்துறதுனால எந்த விதமான பூசாம் பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் ஆகாது. அதனால வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த மஞ்சள் பொடியை வந்து நான் சேர்த்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து எடுத்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த விதையெல்லாம் உழுகாமல் இருக்கும் இல்லையா? அதுக்காக இப்போ நீங்கள் வந்து தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜூஸ் மட்டும் போதும், இந்த தோல் எல்லாம் தேவையில்லை. மாதிரி தக்காளி ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, மிக்ஸ் பண்றதுக்காக தான். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து
ஸ்கின்ல இருக்கிற டேனை ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் கிடைச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முடியை வந்து நல்லா ஒயிட்னிங் ஆக்கும், நல்லா பிரைட் ஆக்கும். அதே மாதிரி பருக்கெல்லாம் வராமல் பாதுகாக்கும். வெயிலில் போயிட்டு வந்த டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது 100% ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா முகம் பூரா அப்ளை பண்ணிக்கோங்க. கை, கால், முட்டிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முட்டி கருமை இருக்கும் பாருங்கள். அந்த முட்டிலெல்லாம் கருமை இருக்கும் பாருங்கள். அந்த முட்டி கருமை இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு சூப்பரான ரெமெடியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணி நல்லா சொதம்ப அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சொதம்ப அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா காஞ்சிரும். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து மசாஜ் கொடுத்துக்கோங்க. ஃபேஸ்லையும் சரி, நம்ம கை கால்லையும் சரி, இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மசாஜ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம மசாஜ் கொடுக்கும்போது இந்த க்ரீம் வந்து நல்லா நம்மளுடைய ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி ரிசல்ட் வந்து 100% கொடுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கழுவிடலாம். தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா சோப்பு போட்டு, சோப்பு இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி இல்லை, நீங்கள் குளிக்கிறதுக்கு வந்து பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா போட்டு நல்லா வந்து கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் நல்லா பிரைட்டாக உங்களுக்கு இந்த ஸ்கின் மாறிடும். இது கை, கால், வெடிப்புக்கு கூட இது வந்து நல்லா வெடிப்பு போக்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெமடியை செய்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் வெயிலில் போயிட்டு வரும்போது மட்டும் இல்லைங்க, வீட்டில் இருக்கும்போதே கூட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் இருக்கிற கருப்பு எல்லாமே உதிர்ந்துருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு ரெமெடி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த டேன் ரிமூவரை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.